தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். முக்கிய நகரங்களில் நடந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. போரால் பாதிக்கப்பட்ட காசாவில் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். தாக்குதலில் சேதமடைந்த மசூதிகளில் நடந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்று மக்கள் பிரார்த்தனை. அல்லாஹு அக்பர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகையொட்டி மதுரை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு. வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதி. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடக்கிறது. காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல. தொடக்க முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்தே விட்டது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக போன்ற அடிமை துரோகிகள் தங்களின் சுயநலத்திற்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுக தலைமையில் ஓர் அணியில் தமிழ்நாடு அணிவகுக்கும். வளர்ச்சியடைந்தவர்கள் ஒரே காரணத்திற்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அதில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சரிடம் தெரிவித்திருப்பதாக இபிஎஸ் பதிவு. மத்திய அரசு தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுப்பதாக அமைச்சர் ஏவா வேலு குற்றச்சாட்டு. அவர்கள் அப்பன் வீட்டு காசையா தருகிறார்கள் எனவும் காட்டமாக கேள்வி. அது மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் முறையாக நம்ம கேளுங்கிற மொழி அதெல்லாம் வந்து சேரணுன்றதான். அரசியல் வைத்துக்கொண்டு அரசியல் செய்வர்கள் ஏதாவது நாங்கள் பணம் கொடுத்தா அதான் கட்டுறாங்கன்னு அவங்க அப்பா ரூட்லேருந்து பணம் எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு. உள்நோயாளிகள் வார்டு பகுதிகளுக்கும் சென்று நோயாளிகளிடம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை அனுபவிக்கும் ஞானசேகரனிடம் ஒருமுறை கூட பேசியதில்லை. அண்ணாமலை குற்றச்சாட்டு தொடர்பாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். அதாவது உங்க கேள்வியில திருத்தங்க, அண்ணாமலை சொல்லியிருக்கிறது ஞானசேகரன் எங்களை எப்பவும் பேசினார்னு சொல்லல, சண்முகங்கிற வட்ட செயலாளர் எங்களை பேசினார் சொல்லியிருக்காரு. அவர் பேசுறதையாவது முழுமையா கேட்டுக்குன்னு சொல்லுங்க. ஞானசேகரனுக்கு எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும். இது வரைக்கும் அவன் எங்களை ஒரு தடவை கூட போன்ல பேசினது இல்லை.
மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டியவர் என்ற புகாருக்குள்ளான கோட்டூர் சண்முகம் பேசிய ஆடியோவை வெளியிட முடியுமா? அண்ணாமலைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சவால். பேருக்கு நலத்திட்ட உதவிகள், முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தரத்துக்கான ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு எப்போ வரீங்கன்னு கூப்பிடுறதுக்காக என்ன ஃபோனில் கூப்பிட்டுருக்காரு. இதே அண்ணாமலைக்கு நான் அன்னைக்கும் கூட சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த ஃபோன் நம்பர் எடுத்து சண்முகம் எனக்கு ஃபோன் பண்ணதை கண்டுபிடிக்க முடிஞ்ச அவருக்கு அந்த ஃபோனில் நான் என்ன பேசணுங்கிற வாய்ஸையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ஸ் தெரியும், என்ன பேசணும், அவர் என்ன பேசினார், நான் என்ன பதில் சொன்னங்கிறது தெரியும். அதையும் எடுத்து வெளியிட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மது போதையில் உதவி ஆய்வாளரை சட்டையை பிடித்து கீழே தள்ளிய கும்பல். நீங்க என்ன சார் ஆக்ஷன் எடுக்குமோ எடுத்துருங்க. எடுக்க முடியாது. ஏன் சார் போலீஸ் சட்டை பிடிச்சு தள்ளி விடுறீங்க? யாரான்னு அப்படி யாரான்னு அதை நீங்க கவுண்ட் பண்ணி எடுங்க சார். நாளைக்கு இல்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நாளைக்கு வந்து நான் கொடுக்குறேன் சார். போதை ஆசாமிகள் 4 பேர் கைது, 2 பேருக்கு வலைவீச்சு. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக குளறுபடி செய்து வெற்றி பெற்றது எப்படி? 5 அடி நிலைகள் பட்டியலிட்டு நீண்ட விளக்கம் அளித்துள்ள ராகுல் காந்தி. டெல்லியில் அடுத்த சில நாட்களில் உச்சபட்ச வெப்பநிலை 111 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் என எச்சரிக்கை. மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தின் ஷிகாரன்பூரில் விளைநிலங்களில் அவசரமாக தரையிறங்கிய ராணுவ ஹெலிகாப்டர். வழக்கமான பயிற்சியின் போது தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிப்பு. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் கொடி அணிவகுப்பு. சமூக அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் நடவடிக்கை. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆபரேஷன் சிந்தூரை மையப்படுத்தி பட்டம் விடும் நிகழ்ச்சி. நிர்ஜல ஏகாதசியை முன்னிட்டு உதய்பூரில் நடைபெற்ற நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்பு. சிக்கிமின் வடக்கில் உள்ள சாட்டன் பகுதி நிலச்சரிவில் நிலைக்குலைந்த வீடுகள், சாலைகள். சாதகமற்ற சூழல் நிலவிய போதும் தொடரும் மீட்பு பணிகள். டெல்லியில் இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடி வந்த 4 பேர் கொண்ட கும்பல் கைது. குற்றவாளிகளிடம் இருந்து 26 பைக்குகளை பறிமுதல் செய்த நொய்டா போலீசார். அமெரிக்கா, சீனா இடையே முற்றி வரும் வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வர தீவிர முயற்சி. ஜூன் 9ஆம் தேதி லண்டனில் இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் கண்டுபிடித்து சென்ற பாதுகாப்பு படையினர். துப்பாக்கி ஏந்திய ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டனர். செக்
குடியரசை சேர்ந்த முடியவிசி நகர் உருவான நாள் கொண்டாட்டம். பிரம்மாண்ட ஓவியங்களை உயர்த்தி வெடித்து பொதுமக்கள் உற்சாகம். Tak jo, já vidím, že jste připraveni, takže prosím vás, klidně si... சீனாவின் ஜியாகுந்தா பகுதியில் செழித்து பரவலாக வளரத் தொடங்கிய பவளப்பாறைகள். கடல் வளத்தை பாதுகாக்க அரசு முன்னெடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைத்துள்ளதாக வல்லுநர்கள் தகவல். வடமேற்கு சீனாவின் ஜின்ஜியா உகூர் பகுதியில் களை கட்டிய கோர்பன் திருவிழா. பாரம்பரிய முறையில் வண்ணமயமாக ஆடைகளை அணிந்து நடனமாடி மக்கள் உற்சாக கொண்டாட்டம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ பெருந்திருவிழா. கழுவினை தீவட்டியுடன் நள்ளிரவில் விரட்டி கிராமத்து இளைஞர்கள் உற்சாகம்.